பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். நீதிமொழிகள் 3:26 வசனம். நீதிமொழிகள் 3:26. கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். சாலமோன் நமக்கு ஆலோசனை சொல்லும்போது, கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கும்போது நம்முடைய கால் சிக்கி கொள்ளாது. நாம் சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்ள மாட்டோம், சில பிரச்சனைகளில் அகப்பட மாட்டோம், அநேக காரியங்களில் வெற்றி பெற முடியும். ஆனால் கர்த்தரை நம்புவதை விட்டுவிட்டு மனிதர்களை நம்பும்போது நாம் அநேக நஷ்டங்களை அடைய வேண்டியது நேரிடும். சிலர் பாருங்க, சிலர் தங்களுடைய கடைகளை, தங்களுடைய நிறுவனங்களை, தங்களுடைய தொழிற்சாலைகளை, தங்களோட கூட இருக்கிறதான மேனேஜரை நம்பி அல்லது பங்குதாரர் நம்பி அவர்கள் விட்டுவிட்டு அவர்களை நம்பி அவர்கள் வேறு காரியங்களில் செயல்படுவார்கள். ஆனால் நம்பிக்கைக்கு உரியவாறு இருந்தவர்கள் நம்பினவர்களை மோசம் போக்கி பல சிக்கல்களில் மாட்டி விட்டுட்டு இவர்கள் போய்விடுவார்கள். ஆனால் நம்பி அந்த பொறுப்புகளை கொடுத்தவர்கள் நஷ்டமடைவார்கள். சில வழக்குகளில் அவர்கள் தலையிட வேண்டியிருக்கும், சில பிரச்சனைகளில் மாட்டி நஷ்டப்பட வேண்டியிருக்கும். சில நேரங்களில் அந்த கம்பெனியை அல்லது கடையை இழுத்து மூட வேண்டியதான சூழ்நிலைகளுக்கு கூட வரும். காரணம், அவர்கள் மனிதர்களை நம்பினபடினாலே. இதே போல தான் நான் வேதத்தில் அநேக சம்பவங்களை வாசிக்க முடியும். நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது, கிதியோனின் மகனாகிய அபிமெலேக்கு சீகேமின் பெரிய மனிதர்களை நம்பினான். இந்த சீகேமின் பெரிய மனிதர்களோடு போய் பேசினான். உங்களை 70 கிதியோனுடைய 70 குமாரன் ஆளுவது நல்லதோ, அல்லது உங்களுடைய எலும்பும் உங்களுடைய மாம்சம் ஆகிய நான் உங்களை ஆளுவது நல்லதுன்னு சொன்ன உடனே அவர்கள் எல்லாரும் ஒருமுறைப்பட்டு அவனுக்கு அந்த கோயிலிருந்து 1000 வெள்ளிக்காசு எடுத்து கொடுத்தார்கள். அவன் வீணரான சில மனிதர்களை சேர்த்து கொண்டு கிதியோனுடைய 70 குமாரரையும் கொண்டு போட்டு விட்டு தான் அவர்கள் நடுவில் ராஜாவாக மாறினான். ஒரு 3 ஆண்டுகள் தாண்டின உடனே தேவன் அவர்களுக்குள்ள ஒரு பிரிவினின் ஆவியை உண்டு பண்ணினார், ஒரு வஞ்சகத்தின் ஆவியை உண்டு பண்ணினார். அவர்கள் 2 பண்ணினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த அபிமெலேக்கு சீகேமின் பெரிய மனிதர்களை நம்பி அவனுடைய சகோதரர்கள் எல்லாரையும் கொண்டு போட்டான். பெரிய மனிதர்களை நம்பி அவன் தான் ராஜாவானான். இவர்களை நமக்கு உதவியாக இருப்பார்கள், நமக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள், எல்லா சூழலும் நமக்கு நன்மை செய்வார்கள் என்று சொல்லி அவர்களை நம்பினான். அவர்கள் 2 பண்ணினார்கள். பொல்லாப்பு உண்டு பண்ணும் ஆவியை கர்த்தர் அவர்கள் மேலே வர பண்ணினார். ஆகையினாலே இவனுக்கு 2 பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். இவனை பார்க்கும்போது இவனுக்கு சாதகமாய் பேசுவார்கள். இவன் இல்லாத நேரத்தில் வேறு ஒருவனை அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். காகாலை அவள் நம்பினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையினாலே இந்த அபிமெலேக்குக்கு பதிவிருக்கக்கூடியதான நபர்களை ஏற்படுத்தி விட்டார்கள். பதிவிருக்கிறவர்கள் அந்த வழிபோக்கரெல்லாம் கொள்ளையிட்டார்கள் என்று வேதத்தினுடைய வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அபிமெலேக்கு அந்த சீகேமின் பெரிய மனிதர்களை நம்பினபடினாலே இவருடைய வாழ்க்கையில் பல தோல்விகள், பல நஷ்டங்கள், பல நெருக்கடிகளை அவன் சந்திக்க வேண்டியது நேர்ந்தது. ஒரு காலகட்டத்தில் அந்த அபிமெலேக்கை ஒரு சகோதரி, ஒரு பெண் அவருடைய தலையில் இயந்திரக்கல்லை போட்டு கொன்று போட்டாள் என்று வேதத்தில் படிக்கிறோம். காரணம், அவன் ஆண்டவர் நம்பவில்லை. ஆண்டவர் கையினாலே ரட்சிப்பை பெற்று கொடுத்ததான அந்த கிதியோனுடைய பிள்ளைகளை இவன் கொன்று போட்டான். தன்னுடைய தகப்பனுடைய பிள்ளைகளை கொன்று போட்டான். வீணரான மனிதர்களோடு சேர்ந்து கிதியோனுடைய பிள்ளைகளை கொன்று போட்டு தான் ராஜாவானா. அந்த சீகேமின் பெரிய மனிதர்களை நம்பினபடினாலே அவனுடைய வாழ்க்கையில் பல நஷ்டங்கள், ஒன்றின் பின் ஒன்றாக பல தோல்விகளை சந்திக்க வேண்டிய நேர்ந்தது. இதே போல் அநேக சம்பவங்களை வாசிக்க முடியும். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் சில மனிதர்களை நம்பி ஏமாற்றப்பட்டது உண்டு, சில மனிதர்களை நம்பி மோசம் போகிறது உண்டு, சில மனிதர்களை நம்பி அநேக சிக்கல்களில் மாட்டி நீங்கள் இன்னும் சிக்கி கொண்டிருக்கிறீர்கள், அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நமக்கு இந்த காலவேளையில் சாலமோன் ஒரு ஆலோசனை சொல்கிறார், கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்தால் உன் கால் சிக்கி கொள்ளாது. இன்றைக்கு நீங்கள் நடந்ததெல்லாம் விட்டு இனியாகிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பீர்களான்னா உங்களுடைய கால்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு காக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். நான் 2 ராஜாக்கள் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ராஜாவுக்கு எதிராக சீரியாவின் ராஜா படையெடுத்து வந்தான். அவன் தன்னுடைய அவையில் தன்னுடைய சேவகரோடு பேசிக்கொள்வான். நம்ம இந்த இடத்துல போய் பாளையம் இறங்க வேண்டும், இஸ்ரவேல் ராஜாவோட யுத்தம் பண்ண வேண்டும், அந்த இஸ்ரவேல் தேசத்தை பிடிக்க வேண்டும் என்று அவன் கொள்வான். ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலிசா
இஸ்ரவேல் ராஜாவை கூப்பிட்டு, நீர் இந்த இடத்துல போகாதபடி உம்மை காத்துக்கொள்ளும், சீரியா ராஜா அங்கே படையெடுத்து வருகிறான், உமக்கு எதிராக யுத்தம் பண்ண வருகிறான் என்று சொல்லி பல முறை எச்சரித்தார். அந்த இஸ்ரவேல் ராஜாவும் எலிசாவுடைய வார்த்தையை நம்பி அந்த குறிப்பிட்ட இடத்துல ஆட்களை அனுப்பி பார்த்தா அங்கே சீரியா ராஜா வருவதை அவர் கண்டு அநேக முறை தன்னை தப்பித்து கொண்டான், தன்னை காப்பாற்றி கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, இஸ்ரவேல் ராஜா எலிசா, தேவனுடைய மனுஷனா எலிசா சொன்னதான வார்த்தைகளை நம்பி தன்னை காத்து கொண்டான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், எலிசா மூலமாக நமக்கு ஆலோசனை சொல்கிறார், எச்சரிப்பை சொல்கிறார்னு சொல்லி கர்த்தர் மேல் இஸ்ரவேல் ராஜா நம்பிக்கை வைத்தபடினாலே அவன் காக்கப்பட்டான். அவனுடைய ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். அவன் சீரிய ராஜாவோட யுத்தம் பண்ணாதபடிக்கு தேவன் அவனோட கூட இருந்து அவனையும் ஜனங்களையும் பாதுகாத்தார் என்று வேதத்தினூடாக நான் வாசிக்கிறேன். இதே போல அநேக சம்பவங்களை நான் வாசிக்க முடியும். நீங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பீர்களானா, ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கதரிசியின் மூலமாக, போதகர்கள் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக, அல்லது ஜெபத்தின் மூலமாக, அல்லது கனவின் மூலமாக ஆண்டவர்களோடு பேசுவார். இந்தந்த காரியங்களை செய்யாதபடி எச்சரிக்கையாரு, இந்த இடத்துக்கு போகாதபடி எச்சரிக்கையாரு, இந்த காரியத்தை ஜெபத்தோடு செய், இந்த இடத்துல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிற தேவனாக இருக்கிறார், நம்ம ஆலோசனை சொல்கிற தேவனாக இருக்கிறார். நான் சங்கீதம் 32:8 வாசிக்கும் போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்திலேயும் அல்லது இன்றைக்கு நடைமுறையில் பார்ப்பீர்களானா, தேவன் மேல் யார் யார் நம்பிக்கை வைத்தார்களோ அவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக சோதனைகளும் அநேக வேதனைகளும் அநேக நெருக்கடிகளும் ஒன்றின் பின் ஒன்றாக வருகிறது. நாம் நீதிமொழியில் சங்கீதத்தில் வாசிக்கும் போது, சங்கீதம் 34:19 வாசிக்கும் போது, நீதிமான் வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாம் நின்று அவனை விடுவிப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை சேவிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக துன்பங்கள் வரும். ஆனால் துன்பத்தின் நடுவில் ஆண்டவர் நின்று அவளை விடுவிக்கிற தேவனாய் காணப்படுறார். காரணம், அவர்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறார்கள், ஆண்டவரை சார்ந்திருக்கிறார்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவர்கள் முழங்கார் படியிடுகிறபடினாலே அவருடைய வாழ்க்கையில் சில சோதனைகள் அதிகமாக வரலாம். அதிகமாக வந்தாலும் சோதனைகள் அவர்களை மேற்கொள்ளாதபடி தேவன் காக்க வல்லவராய் காணப்படுகிறார். அன்றி தேவபக்தியை நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். ஆண்டவரை சார்ந்திருக்கிறதான, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக துன்பங்கள் வரும், அநேக சோதனைகள் வரும், அநேக கண்ணிகள் வரும். ஆனால் அவைகளில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவன் காக்க வல்லவர். நான் வேதத்தில் அநேக சம்பவங்களை கூட வாசிக்க முடியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூட கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். அவ்வளோ சோதனை வராமல் இருந்ததான். அவர்களுக்கு தான் எல்லாரையும் பார்க்கிற அதிகமான சோதனை வந்தது, அக்கினி சோதனை வந்தது. அவைகளில் கூட கர்த்தர் கூட இருந்து அவர்களை காத்தார் என்று வாசிக்கிறோம். 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேறு யாரிடத்திலும் தங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கக்கூடாது என்று ஒரு சட்டம் பிறந்தபோது தானியேல் தான் வழக்கப்படி 3 வேளை ஜெபம் பண்ணி கொண்டு வந்தார். ஜெபித்து அந்த தானியேல் துன்பம் வராமல் இருந்துதான். துன்பம் வந்தது, அவனை சிங்க கெபி வரைக்கும் போனான். அந்த சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் அவனை பாதுகாத்தார். காரணம், தானியேலுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தது. ஆகையினாலே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறதான ஒருவரையும் ஆண்டவர் கைவிட்டு விடுகிற தேவன் இல்லை. அந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீ ஆண்டவரை நம்பி இருக்கிறபடினாலே, ஆண்டவரை சார்ந்திருக்கிறபடினால் எத்தனையோ சோதனைகளை நீங்கள் சந்தித்து விட்டீர்கள், எத்தனையோ பிரச்சனைகள் உங்களை தேடி வந்து விட்டது. நீங்கள் ஓரமாக ஒதுங்கி போனால் கூட சோதனை உங்களை விடவே இல்லை, பிரச்சனை உங்களை விடவே இல்லை, பிரச்சனை உங்களை தேடி வந்தது. இந்த பிரச்சனைகளை நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களோட நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறபடினாலே நீ எந்த மனிதனை நம்பி போகாம, எந்த மனிதனை நாடி போகாம, கர்த்தரையே நாடி இருக்கிறபடினாலே, கர்த்தரை நம்பி இருக்கிறபடினாலே தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராய் காணப்படுகிறார். அதை கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களில் ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் தர வல்லவராய் காணப்படுகிறார். உங்களுடைய கால் சிக்கிக்கொள்ளாது. ஒருவேளை உங்களுடைய விழுகையை அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய தோல்வியை அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், நீங்கள் சோர்ந்து போகிறதை அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற அப்படின்னாலே கர்த்தர் உங்களை சோர்ந்து போக விட மாட்டார். கண்ணிகளில் சிக்கிக்கொள்ள ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். தோல்வி வர விடவே மாட்டார். ஒருவேளை தோல்வி போல தோன்றலாம், ஆனால் தோல்வி வர ஆண்டவர் விடுகிற தேவன் இல்லை. காரணம், நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறபடினாலே.
நம்முடைய நம்பிக்கை ஆண்டவரை சார்ந்திருக்கிறபடினாலே, ஆண்டவரே நீர் என்னை விடுதலையாக்க உங்களால் முடியும் என்று அவரை நாம் நம்பியிருக்கிறபடினாலே எந்த சோதனையும் நம்மை மேற்கொள்ளாது. இந்த காலவேளையில் சாலமோன் நம்மை பார்த்து சொல்கிறார், உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்குமானா உன் கால் சிக்கிக் கொள்ளாது. உன்னுடைய நம்பிக்கை யார் மேலே காணப்படுது என்பதை இந்த ராத்திரி இந்த காலவேளையில் உங்களே நீங்களே ஆராய்ந்து பார்த்து உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவேளையில் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் காப்பார் என்று கர்த்தாவே சாலமோன் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சீகேமின் பெரிய மனிதர்களை, அதிபதிகளை, கர்த்தாவே அப்பா சேனை தலைவர்களை நம்பி இருந்ததான் அந்த அபிமெலேக்கு தோல்வி வந்தது. ஆண்டவரே, கர்த்தாவே ஒரு பெண் பிள்ளையினால் அவன் கொல்லப்பட்டான் என்று வேதத்தினூடாக நாங்கள் வாசிக்கிறோம். இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நம்பி இருந்தானே இஸ்ரவேல் ராஜா சீரியாவின் ஆண்டவரை கர்த்தர் வஞ்சகமான சூழ்நிலைக்கு அநேக முறை தப்பிக்கப்பட்டார் என்று கூட நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம். கர்த்தாவே வார்த்தைகளை கேட்டதான அருமையான உம்முடைய பிள்ளைகளப்பா, பெரிய மனிதர்களையோ கர்த்தாவே மார்க்கங்களையோ அல்லது ஆண்டவரை மனிதர்களையோ நம்பிடாதபடி உண்மையே நம்பியிருந்து உம்முடைய நன்மைகளை ஆசிரியங்களை பெற்றுக்கொண்டு சாட்சியாய் காணப்பட கிருபை தருவீராக. உண்மை நம்பியிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் நீர் கைவிட்டு விடுகிற தேவன் இல்லை, ஒரு நாள் அவளை விட்டு விலகிற தேவன் இல்லப்பா. உண்மை நம்பினவர்கள் ஒரு நாள் தோல்வி அடைந்தது இல்லை. ஆண்டவரே, அதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி செல்ல ஆண்டவர் இரக்கம் செய்யணும் ஜெபிக்கிறோம். அப்போடைய கரங்களை அர்ப்பணிக்கிறேன் சுமல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.